தைப்பூச திருநாளை ஒட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், விவரங்கள் என்ன? வணக்கம். தைப்பூச திருநாளை ஒட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட காவல்துறையினருடைய அறிவுறுத்தலின்படி ஏராளமான தடுப்புகள் அமைத்தும், அதே போன்று பொது தரிசன வழி, கட்டண தரிசன வழி, அதே போன்று காவடி பால்குடம் எடுத்து வருவோர் வழி என்ற அந்த வரிசைகளானது பிரிக்கப்பட்டு ஏராளமான பக்தர்கள் அதில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட இன்று பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி என பல்வேறு காவடிகளை எடுத்துக்கொண்டும், அதே போன்று பால்குடங்களை எடுத்தும் ஏராளமான முருக பக்தர்கள் தங்களுக்கான அந்த வேண்டுதல்களுடன் வடபழனி ஆண்டவர் முருகன் கோவிலை வழிபடுவதற்காக தங்களுடைய அந்த வழிபாட்டுடன் முருகனை வழிபட்டு வருகின்றனர். நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கின்றனர் ஏராளமான பக்தர்கள். அதிகாலை முதலாகவே முருக பக்தர்களுக்கான அந்த வழிபாட்டுக்கான அந்த பொதுமக்களுடைய கூட்டமானது ஏராளமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நேற்று நள்ளிரவு முதலாகவே ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து முருகனை வழிபட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆர்வத்தில் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் வருகின்றனர். அதிகாலை முதலாகவே குடும்பத்துடனும் ஏராளமான முருக பக்தர்கள் இன்று தைப்பூச திருநாளை ஒற்றி வழிபடுவதற்காக சென்னை வடபழனி கோவிலில் ஏராளமான முருக பக்தர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றனர். கந்தனின் புகழ் பாட வேண்டும் ஓர்வரம், கந்தனின் முன்னாட வேண்டும் திருவரம், கந்தனின் புகழ் பாட வேண்டும் ஓர்வரம், கந்தனின் முன்னாட வேண்டும் திருவரம், தேவியின் திருமகனாம் பூவுலகின் அவதாரம், தேவியின் திருமகனாம் பூவுலகின் அவதாரம், குடியிருக்கும் இடமெல்லாம் பக்தர்களின் திருவலம், கந்தனின் புகழ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.